அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு கஸ்டமர் வீட்டில் ஏர்டெல் செட்டாப் பாக்ஸ்லேருந்து சண்டர் டு பாக்ஸ் மாற்றுறதுனால இந்த டிஷ்ஷோட சிக்னல் செட்டிங்கும் மாற்றணும். ஆல்ரெடி செட்டாப் பாக்ஸ் ஏர்டெல் இருந்ததுனால ஏர்டெல் சிக்னல் தான் இருந்தது. இப்போ அந்த சிக்னலை சண்டர்ட்டுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றணும். அதுக்கு நம்ம டிஷ்ஷு மாற்ற தேவையில்லை. டிஷ்ஷெலாம் காமனாக எல்லாத்துக்கும் ஒன்று தான். பாக்ஸை சண்டர்ட்டு மாற்றிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஏர்டெல் கூட இருக்குது. இதில் நம்ம இந்த போல்ட்டு நெட்லாம் இருக்குது பாருங்கள். இல்லை, இந்த நெட்டெலாம் லூஸ் பண்ணிவிட்டு சிக்னல் சேஞ்ச் பண்ணணும். சண்டர்ட்டு சிக்னலுக்கு மாற்ற போகிறேன். இப்போ நம்ம டிஷ் வைக்கும்போது முதல்ல இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணுன்னா, டிஷ்ஷு அது தட்டுக்கு முன்னாடி எந்தவித இடையூறு இருக்கக்கூடாது. மரத்தோட கிளையோ எதுவும் மறைக்கக்கூடாது. அது டிஷ்ஷுக்கு மேலேயும் மறைக்கக்கூடாது. டாப்லேயும் இருக்கக்கூடாது, ஃப்ரண்ட்லேயும் இருக்கக்கூடாது. அந்தமாரி லொக்கேஷன் நம்ம பார்த்துக்கணும். ரெண்டு பக்கமும் நம்ம மறைக்காமல் இருந்தால் தான் சிக்னல் கரெக்டாக வைக்க முடியும். டிஷ்ஷு எது வேணாலும் வச்சுக்கலாம். சில பேருக்கு அந்த டவுட் இருக்குது, ஏர்டெல் கூடையில் சண்டர்ட்டு வைக்கலாமான்னு. எல்லாம் ஒன்று தான். கூடலாம் எல்என்பியும் மாறாது, சிக்னல் தான் மாறப்போகுது. அப்போ தட்டு எது வேணாலும் இருக்கலாம், பொசிஷன் மட்டும் மாற்றிக்க வேண்டியதான். எல்என்பியோட அந்த டிகிரியும் மாற்றலாம், பொசிஷனோட அதுவும் மாற்றணும். ரெண்டையும் தட்டோட டைரக்ஷனும் மாற்றணும். ஓகே, நம்ம இது இப்போ என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி நான் செட்டாப் பாக்ஸ் அதில் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோங்க, பாருங்கள், லொக்கேஷனை ஓப்பனாக இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட்டில் எந்தவித மரத்தோட கிளையும் மரமோ எதுவும் செவரும் மறைக்கக்கூடாது. ஓப்பனாக இருந்தால் தான் உங்களுக்கு சிக்னல் வரும். இப்போ ஏர்டெல் நீங்கள் வச்சுருக்க பொறுத்தவரைக்கும் அது ஈஸ்ட்டு, கிழக்கு சைடு பார்க்கும் கூட. இப்போ நான் சண்டர்ட்டு வைக்கும்போது அந்த கிழக்குக்கும் தெற்குக்கும், அதாவது தென்கிழக்கு சைடில் சண்டர்ட்டு சிக்னல் அங்கே தான் கிடைக்கும். தென்கிழக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏர்டெல் கிழக்கு சைடில் கிடைக்கும். சண்டர்ட்டு கிழக்குக்கும் தெற்குக்கும் இடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சிக்னலு. இப்போ நான் போல்ட்டு நெட்டை ரெண்டும் யூஸ் பண்ணுறேன். நெட்டெலாம் லூஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மூவ் ஆகுது டிஷ்ஷு. அதேமாரி இன்னொரு 2 நெட்டு இருக்குது பாருங்கள். அதையும் லூஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த டிஷ்ஷு கீழ் நோக்கி பார்க்கும் ஏர்டெல்லில். இப்போ கொஞ்சம் தூக்குன மாதிரி வானத்தை பார்க்குற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு சண்டர்ட்டோட சிக்னல் கிடைக்கும். ஸோ அந்த நெட்டு மேலேயும் கீழேயும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய 2 நெட்டையும் 2 சைட்லையும் இருக்க நெட்டையும் லூஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், டைரக்ஷன் மாறி இருக்குது. முன்னே கீழ் நோக்கி பார்த்தா மாதிரி இருந்தது கொஞ்சம், இப்போ வானத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. அதுமாரி எல்என்பியும் கொஞ்சம் இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிட்டு அதையும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்பயும் சிக்னல் இல்லை பாருங்கள். இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்குது. பாக்ஸ் மாற்றிட்டோம், டைரக்ஷன் மாற்றிருக்கான சிக்னல் இல்லை. இப்போ சிக்னல் கரெக்டாக வைக்கிறதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா, உங்கள் ரிமோட்டில் சண்டர்ட்டு ரிமோட்டில் மெனு பட்டன் அழுத்தினீங்கன்னா அதில் ஸ்கேனிங் டூல்னு ஒரு ஆப்ஷன் வரும், இல்லை இன்ஸ்டாலேஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போய் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேனிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் என்டர் தி பின்கோடுன்னு காமிக்கும். என்டர் பின்கோடுன்னு அதில் 4 ஜீரோ அழுத்தினீங்கன்னா அதில் நம்ம சிக்னல் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத, எவ்வளோ சிக்னல் இருக்குன்னு பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து, குவாலிட்டி ரெண்டுமே இருக்கும். இப்போ நான் இந்த இதுக்கு மீட்ரு ஒன்று யூஸ் பண்ணுறேன். இந்த மீட்ரு இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த மீட்ரு நம்ம அனலாக் மீட்ரு, அனலாக்கு சேட்டலைட் ஃபைண்டர்னு சொல்லுவாங்க. இது அனலாக் டைப்பு மீட்ரு. இதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த எல்என்பிலேருந்து வரக்கூடிய ஒயர், அதாவது செட்டாப் பாக்ஸ்லேருந்து எல்என்பிக்கு வரக்கூடிய ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஒயரை இந்த சேட்டலைட் ஃபைண்டரோட இன்புட்டு, அதாவது அதில் போட்டு மார்க் பண்ணியிருக்கோம். அதில் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும். அதில் அந்த டிஷ் செட்டாப் பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு, இன்னொரு பிட்டு ஒயர் எல்என்பிக்கும் அந்த மீட்டருக்கும் இடையில் கனெக்ட் பண்ணிடணும். இப்போ அதில் பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு வரும். அது சவுண்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். அதில் செட்டாப் பாக்ஸ் நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்கு அதில் 2 லைட்டு இது பாருங்கள், க்ரீனு ரெட்டு லைட்டு எரியும். இது செட்டாப் பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய கரண்ட்னால தான் இது எரியுது. இதுக்கு பேட்ரி கிடையாது. அந்த செட்டாப் பாக்ஸ் வேலை செய்யும்போது எல்என்பிக்கு கொஞ்சம் கரண்ட் வரும்.
18 வோல்ட்டு 13 வோல்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வோல்ட் வரும். ஏதாவது ஒரு வோல்ட்டு தான் வரும். 13 இல்லை 18 மாறி மாறி வரும். ஒவ்வொரு சேனலுக்கு ஏற்ற மாதிரி மாறும் வோல்ட்டு. இப்போ இந்த மீட்டரில் வந்து பேட்ரி கிடையாது. இப்போ வந்து ஒரு சவுண்டு வருது பாருங்கள். அந்த சவுண்டை வச்சு நம்ம இந்த செட்டிங் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். சிக்னல் இருந்ததுன்னா அந்த சவுண்டு ரொம்ப அதிகமாக வரும். கவனிங்க நல்லா. சிக்னல் இருக்கிற இடத்த வைக்கும்போது சவுண்டு கூடுதலாக இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் எங்கே சிக்னல் இருக்குது அப்படிங்கிறத. மேனுவலாகவும் வைக்கலாம், மீட்ரு இல்லாமல் வைக்கலாம். ஓகே, அந்த சவுண்டில் உங்களுக்கு சேஞ்ச் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் சிக்னல் இருக்குங்கிறத அந்த மீட்ரு அடையாளப்படுத்துது. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளார போய் பார்ப்போம். இப்போ பாருங்கள், சிக்னல் இருக்குது. ஸ்ட்ரென்த்து வந்து 90க்கு மேலே இருக்குது. குவாலிட்டி 84க்கு மேலே இருக்குது. பார்த்துங்க, இது போதும். எல்லா சேனலும் வரும். நம்ம ஓகே வெளில வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 999 சொல்லிட்டுக்கூடிய சேனல். இது வந்து இதில் வந்து எப்போதுமே ஓடிக்கிட்டு விளம்பர சேனலு, பணம் கட்டலனாலும் இதை வச்சு செக் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் சிக்னல் கூட இருந்தால் தான் கிளியராக கிடைக்கும். அது இந்த சேனல் வந்துச்சுன்னா எல்லாமே வரும் மேக்ஸிமம். ஓகே, ஏர்டெல் டு சன் டைரக்ட் நம்ம சிக்னல் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இந்த நெட்டெலாம் லூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி வச்சிடணும், அவ்வளோதான். எல்என்பி பொசிஷனும் கொஞ்சம் மாற்றிருப்போம் அதில்.